அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 7 நாட்களுக்கான ராசி பலன் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், இவர்கள் அதிர்ஷ்டம் பெறுவதற்கும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கும் என்ன செய்யணும் அப்படின்னும், குடும்பம் ரீதியாக குழந்தைகள் ரீதியாக ராசி பலன் இந்த வாரத்துக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. தனாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தொழில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க போகுது. உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் கௌரவமும் உயரக்கூடிய வகையில் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்க போகுது. பணியாளர்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். சாமர்த்தியமாக திட்டம் தீட்டி நல்ல பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. புதிய முயற்சிகள் நிறைவேறுங்க. தனி திறமைகள்லாம் மிளறப் போகுது. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்க போகுது. படித்த படிப்புக்கு தகுந்த நல்ல வேலை கிடைக்க போகுது. சில அரசியல் பிரமுகர்கள் சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகளை பெற போகிறாங்க. ஆரோக்கியம் சீராக இருக்கிறதால வைத்திய செலவு குறையும். மாமன் மைத்துனருடன் ஏற்பட்ட விரிசல்கள் சீராகும். வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும். பணிச்சுமை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு மகசூல் நல்லா இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் பெறுவாங்க. பங்குனி உத்திரம் அன்று முருகன் வழிபாடு செய்யுங்க. இன்னும் நன்மைகள் வந்து சேரும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக உயர்வான பலன்தான் கிடைக்க போதுங்க. சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் சவாலாக இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் கையிருப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கி நிம்மதி அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானமும் லாபமும் ஏற்படுங்க. தொழிலை நீங்கள் நம்பிக்கையோடு மேம்படுத்த செய்யலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்குங்க. மேலும் நீங்கள் குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்க பாடுபட்டு கண்டிப்பாக உழைச்சே ஆகணும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைச்சி புகழும் செல்வாக்கும் அடைவாங்க. புதிய முதலீடுகளில் நிதானமாக கண்டிப்பாக நல்லபடியாக செய்யுங்க. மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களையே கொண்டு வரப்போகுது. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால அரசாங்கத்துறையில் இருந்த கட்டுமானத்துக்கான ஒப்பந்தம் நீங்கள் பெறுவீங்க. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. புதிய முதலீடுகளை மிகவும் பொறுப்பாக சிந்தித்து செயல்படணும். மேலும் கடகராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு தான் ஆகணும். பண விஷயத்தில் ரொம்பவே நிதானமாக நடந்துக்கணும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும் விதமாக அமையும். அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29, 30. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மற்றும் முருகப்பெருமாள். மேலும் இந்த வாரம் உங்கள் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே நிதி நிலைமை மேம்படுங்க. வீட்டில் உள்ள சூழலும் படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக மாறும். மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களின் போது ஏற்படும் சிலரின் தலையீடுகள் சில சிரமங்களை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். அதனால் அப்படிப்பட்ட பயணங்களை நீங்கள் ஒத்தி வைக்கிறது நல்லது. சில நேரங்களில் அதிகப்படியான மன அழுத்தம் உங்கள் தூக்கத்தை கூட பாதிக்கலாம். இது உங்கள் உடல் நலத்தின் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த வாரம் மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தரும் வாரமாக அமைஞ்சிருக்குங்க. கற்பனை திறன் உங்களுக்கு படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மூலமாக மன அமைதி பெற போகிறீங்க. வாகன சேர்க்கை மற்றும் எடுத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் கைகூடி வரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமை ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கூடும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும். பொது தொண்டு செய்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்.
உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் தேக்க நிலை நீங்கி முன்னேற்றம் காண்பீங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. பழைய முதலீடுகள் மூலமாக எதிர்பாராத வருமானம் வந்து சேரும். தூக்கமின்மை, மனசோர்வு ஏற்படலாம். தினமும் சந்திர தரிசனம் செய்து தியானத்தில் ஈடுபடுறது உங்களுக்கு வலிமையை தரும். மேலும் அம்பிகைக்கு பால் அபிஷேகம் செய்கிறது உங்களுக்கு நலம் பயக்கும். வெள்ளை தாமரை மலர்களை பூஜையில் பயன்படுத்துறது மன தெளிவை உண்டாக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து போகுங்க. ஒருவருக்கொருவர் நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் வாரம் இந்த வாரம். பணவரவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவுமே கிடையாது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல் ஏற்படும். கடன்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க, அது ரொம்ப அவசியம். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மேலதிகாரிகளை நீங்கள் அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகுங்க. பற்றுவரவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம் இது. வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். சலுகைகள்லாம் கிடைக்கும். நீங்கள் அம்பிகை வழிபாடு மேற்கொள்ளுங்க, நன்மைகள் வரும். மேலும் நீங்கள் தொழிலை அமோகமாக நடத்துவீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமை குறையும். வியாபாரிகள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவாங்க. விவசாயிகள் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு மிக்க தலைவர்களின் தொடர்பு கிடைக்கும். கலைத்துறையினர் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சியில் பங்கு பெறுவாங்க. பெண்கள் கணவர் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவாங்க. மாணவர்கள் விடியற்காலையில் எழுந்து படித்து படிப்பில் முன்னேற்றம் காண்பாங்க. மேலும் இந்த வாரம் குடும்பத்தில் ஒற்றுமை கூடுங்க. அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும். பூமி தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகளை பெற்றவங்க சுமாரான அளவில் லாபம் பெறுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு துறைகளில் அதிகார பதவியில் இருக்கிறவங்க சிலரது குறுக்கீடுகளின் காரணமாக சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாவாங்க. பின்னர் வரும் காலங்களில் தகுந்த ஆலோசனை கிடைக்க பெற்று தங்கள் பணியில் சிறந்து விளங்குவாங்க. தொழிலதிபர்கள் தங்கள் நிறுவனத்தின் புகழை பரப்ப புதிய விளம்பர வியாபாரம் தொடர்பான வாகனங்கள்லாம் வச்சுருக்கிறவங்க வாகன பராமரிப்புக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். பெண்கள் பணிச்சுமைகள் காரணமாக மனக்குழப்பமும் தூக்கமின்மையும் உண்டாகி பின்னர் சரியாகும். புத்திர பாக்கியம் அமைப்பு அனுகூலமான நிலையில் இருக்குங்க. மாணவ மணிகள் சிறப்பான பலனை காணுவாங்க. நல்ல மதிப்பெண்கள் அவர்களுக்கு கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்குங்க. மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் எதிலுமே வேகமாக செயலாற்ற வேண்டுங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு மனதிருப்தியை தரும் விதமாக அமையும். மேலும் செலவுகள் அதிகரிக்குங்க. அதுக்கேற்ற வரவு வந்து சேர்ந்துடும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நில உயரும். விஐபிகள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வேண்டுதல்களெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு செல்வாக்கு கூடுங்க. மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டம் உண்டாகுங்க. வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள்லாம் மேற்கொள்வாங்க. எடுக்கும் வேலைகளில் வெற்றி உண்டாகும். அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாகிறதால தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். உடல்நிலை சீராகும். எதிர்ப்புகள் விலகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடையும். புதிய சொத்து சேரும். குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேருங்க. காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடுங்க. தேவையில்லாத கவலைகள்லாம் நீங்கும். உங்களை பற்றிய விமர்சனம் செஞ்சு வந்தவங்க அதை விட்டுருவாங்க.
மேலும் பொன்னும் பொருளும் சேருங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நெருக்கடிகளை ஏற்படுத்திய கடன் அடையும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் எல்லாமே பலிக்கும். பரிகாரமாக நீங்கள் திங்கக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்துக்கு போய் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் நன்மைகளும் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.